வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹவு இட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ரெண்டும் ஒன்றுக்கொன்று எந்த அளவுக்கு தொடர்புடையது என்பதை பார்க்கலாம். சில பதிவுகளாக இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த நேரத்தில் எதுபோல உணர்வுகளை காட்டிக்கொள்ள வேண்டும், அந்த வெளிக்காட்டி கொள்வதற்கு அது காட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் தற்காத்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் இங்கே போய் கோவப்படக்கூடாது, இங்கே சத்தமாக பேசக்கூடாது, யூ ஷுட் நாட் ரைஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொன்னால், கோவப்பட்டால் தான் கோவத்தில் வார்த்தைகள் தடிமனாகவும் என்னவா வெளியே சத்தமாகவும் வரும் அப்படின்னா, அப்போ கோவப்படுறது தவறு, அந்த இடத்துல கோவப்படுறது ஏற்புடையதன்று அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் அப்படி கோவப்பட்டுமான்னு சொன்னால் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் தற்காத்து கொள்வது அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ உணர்ச்சிகளை தற்காத்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ச்சிகளாக வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கோவப்படுறதுனால எதிராக உள்ளவங்களுக்கு எப்படி புரியுது, ஹவு தே ஆர் ரியாக்டிங், வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பினையாக அமையும். அந்த எதிராளி சொல்லக்கூடிய நிற்கிறவங்களுக்கு செகண்ட் பர்சன் ஹாவ் டு ரிசீவ் இட், ஹவு ஹி இஸ் ரிசீவிங், ஹவு ஹி இஸ் ரிட்ராட்டிங் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதனால் இதையும் கூட வியாபாரத்தில் ஒரு சிறந்த இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டு இட் இன்ஃப்ளூயன்சஸ் தி பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெனி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் தி பிஸ்னஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். வாட் ஆர் ஆல் தே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். ஆனால் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, திறமையாக தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அது என்ன பண்ணுவாது, அந்த வியாபாரத்துக்கு வர கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய கிளைண்ட்ஸு, அவங்கள்ட்டையும் வியாபாரத்துக்கு வர மக்கள்கிட்ட இந்த தவறான உணர்ச்சிகளை வெளியில் காட்டி, இந்த கடைக்கே நம்ம போகக்கூடாதுப்பா, இவங்ககிட்ட இனிமேல் நம்ம வியாபாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு எண்ணக்கூடிய அளவில் நம்ம என்ன செய்யணும், வியாபாரத்தை அப்படி நடத்தாமல் நல்லபடியாக நம்ம வியாபாரத்தை நடத்தணும். கோபம் வந்தால் கூட அதை சட்டிலாக கேட்டுக்கணும். இல்லைன்னா அதே சமயத்தில் அந்த கோபத்தை அங்கே வெளியில் காட்டாமல் வியாபாரி வரும்போது மக்கள்கிட்ட அதை காட்டக்கூடாது. அப்படின்னா நம்ம பலசரக்கு வாங்கிறதுக்கு கடையில் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்கூடாது. அந்த உணர்ச்சிகளோட ரெசிடியூவோ அது என்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சொன்ன வீட்டில் நடந்த விஷயத்த கடையில் வந்தும் கொண்டு வரதும் சரியில்லை. கடையிலேயே ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு வியாபாரம் பண்ணும்போது அந்த கஸ்டமர் செய்த வேலையெல்லாம், அதாவது அந்த பயனாளி இருக்கார் இல்லையா, அவர் காமிச்ச உணர்ச்சிகள் எல்லாம் அடுத்த பயனாளிகிட்ட காட்டுறதும் சரியில்லை. வியாபாரத்துக்கு வரும்போது நம்மளுக்கு நம்ம கடையில் என்ன வியாபாரம் இருக்கும், நம்ம வாட் இஸ் தட் வி ஆர் டூயிங், இது ஒரு 1-to-1 பப்ளிக் பிளேஸில் செய்கிறதா இருந்தாலும், ஒரு பொதுவாக வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்குன்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ்க்கு பில்லு போட்டு முடிச்சிட்டோன்னா அந்த பிஸ்னஸில் நஷ்டமோ லாபமோ அது முடிஞ்சிட்டு வேறு 300 கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் நடந்த ஒரு சில செய்திகளை இப்போ வரக்கூடிய புது பயனாளிகிட்ட அதை பற்றி பேசுறது ஏற்புடையதன்று. தட் இஸ் நாட் த ரைட் மேனர்ஸ் டு கண்டினியூ த பிஸ்னஸ். வியாபாரம் சொல்லும்போது நமக்கு வேணால் அது நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் இருக்கும்பொழுது அந்த கட்டத்துக்குள்ளே விதின் தட் அரேனா அந்த வியாபாரம் மெயின்டைன் பண்ணும்போது அந்த நினைவுகள் ஒரு பிரச்சனை ஒரு சேலோட முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றின விஷயத்த அடுத்த சேல்ஸ் பர்சன் அந்த சேல்ஸ்மேனோட கூட அதை பற்றி அது பேசுறது சரியில்லை. அது ஏற்புடையதன்று அவங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை. அதாவது யூ ஷுட் நோ டு செக்ரிகேட் பிட்வீன் 2 டிரான்சாக்ஷன்ஸ். அது முக்கியமானது. அப்போ தான் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அந்த 2 டிரான்சாக்ஷன் கொண்டுல முன்னாடி டிரான்சாக்ஷனில் நடந்த எல்லா செய்தியும் அடுத்த டிரான்சாக்ஷனோட பகிர்ந்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வெதர் இட் இஸ் இன் பர்சன் ஆர் இன் த்ரூ நம்மளுடைய இணையதளம் வழியாக ஆன்லைனில் பார்க்குறோம், இமெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கேயும் அது ஏற்புடையதன்று. அந்த எங்கேயோ நடந்த ஒரு கோபத்தை, அதுக்கு பேர் என்ன அர்த்தம் தெரியுமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர். எங்கேயோ நடந்த ஒரு கோபத்தை இன்னொரு இடத்துல காட்டுறோம், யார் மேலேயோ இருக்கிற வெறுப்பை இவங்கிட்ட காட்டுறோம். ஸோ இது எல்லாமே என்ன இருக்கு, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு வியாபாரத்தில் ஒரு பர்டிகுலர் சேல்ஸில் நடக்கிற சில உபாதைகளை, ஒரு இடையூறுகளை அடுத்த வியாபாரத்தில் அதை பற்றி காண்பித்து கொள்வது ஏற்புடையதன்று. அது என்ன பண்ணோம், இட் ஷோஸ். இதுபோல் நம்ம காண்பிக்காமல் இருந்தால் நம்மை நாம் தற்காத்து கொள்கிறோம், முதல் விஷயம். ரெண்டாவது, ஹியர் இட் பிளேஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
அதாவது உணர்ச்சிகளை எங்கனம் தற்காத்து கொள்வது அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம். தட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் பிஸ்னஸ், தட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் எக்ஸ்பிரஷனல் பிஹேவியர் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ். அது சோஷியல் இன்ட்ராக்ஷன் தானே. அந்த நேரத்தில் உண்மையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகளை அடுத்த வியாபாரத்தில் காட்டுறது சரியில்லை. அப்புறம் ஒரு இடத்துல வரும்போது ஒருத்தர் நிறைய சாமான் வாங்குவாங்க, அவங்க ஒரு 1000 rupeesக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சுன்னா இன்னொரு வியாபாரம் அப்படி 1000 rupeesக்கு இருக்காது. தேல் பி டூயிங் ஒன்லி ஃபார் லெசர் அமௌண்ட். அப்படின்னா அந்த மாதிரி வித் த பிஸ்னஸ் ரிலேட்டட், த சேல்ஸ் ரிலேட்டட் டு த மணி இருக்கே, அதனாலையும் நம்மளோட உணர்ச்சிகளை அங்கே காட்டுவதை தவிர்த்துக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ ஒரு ஈஸியர் பாயிண்ட் டு என்ன பண்ணோம், டெவலப் அவர் பிஸ்னஸ். இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன வரும்போது உணர்ச்சிகளை சரியான முறையில் தற்காத்து கொள்ள வேண்டும். வியாபாரன்றது ஒரு பணம் மட்டும் இல்லை, வியாபாரம் இட் இஸ் ரிலேட்டட் டு பீப்புள். நிறைய பேருண்ட நயமாகவும் எளிமையாகவும் ஏற்புடைய செட்டிலாகவும் பேசினா அது ஏற்புடைய வகையிலும் கான்வர்சேஷனை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த வியாபாரத்தை மேலும் மேலும் பெருக்க முடியும். அப்பொழுதுதான் அங்கே அவா என்கின்ற வார்த்தைக்கு அவசியம் இல்லை. இதே மாதிரி போனாலே we can come out successful, we can prolong this business, we can prolong this way of approach அப்படின்றது நம்மளுக்கு தெளிய வரும். அங்கே ஒரு வெளிச்சம் பிறக்கும். வெளிச்சம்ன்றது என்ன, தெளிவான யோசனைகள் கிடைக்கும். தெளிவான யோசனைகள் கிடைத்தாலே அதற்கேற்ப நம்மளுடைய வியாபார திறமையையும் என்ன பண்ணலாம், வளர்த்துக்க முடியும். அப்படி வளர்த்து கொண்ட பிஸ்னஸ் அது என்ன பண்ணோம், வியாபாரம் ஒரு பெரிய கோட்டை, பிஸ்னஸ் மெனார் அப்படி இருக்கும். இல்லை போனாக்க அது ஒரு மேன்ஷன் அப்படி இருக்கும். சாதாரண ஒரு வீடில் இருக்கிறதுக்கும் மேன்ஷனில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதுபோல் வியாபாரத்தை ஒரு நல்ல கோட்டை போல் கட்ட முடியும். இதுக்கு நம்பிக்கை தான் காரணம். வித் தீஸ் டூ திங்ஸ் வி ஷுட் கம் அவுட் ஆஃப் திஸ் டூ திங்ஸ். என்னது, கிரீட் அண்ட் ஃபியர். அதுலேருந்து வெளியில் வந்தாலே சிறப்பான வியாபாரம் நம்ம செய்ய முடியும். அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணோம், பெரிய கோட்டையை போல் ஒரு ஃபோர்ட் போல் எழும்பும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.